ஒன்றிய பாஜக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து மாநில உரிமைகளை பறிப்பதும், குறிப்பாக காவிமயமாக்குவதற்காக கல்வியை ஒட்டுமொத்தமாய் அவர்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு செல்லுகிற முயற்சிகளில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஒன்றாக தேசிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வந்தார்கள். அந்த அறிக்கையில் வழங்கப்பட்டதை போல இனி யுஜிசி என்று ஒன்று இருக்காது, ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கான ஒரு அத்தாரிட்டி என்று கொண்டு வருவோம் என்றெல்லாம் சொல்லி, அன்றைக்கு யுஜிசி வேண்டாம் என்று நினைத்த என்இபி கொண்டு வந்திருக்கக்கூடிய பாஜக அரசு இன்றைக்கு யுஜிசி மூலமாக கல்வியை மொத்தமாக அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்கலைக்கழக நிதி நல்கை குழு என்பதனை இன்றைக்கு பல்கலைக்கழகங்களை விழுங்குகின்ற ஒரு குழுவாக மாறுகின்ற வகையில் மாநில உரிமையை பறிப்பதற்கும் கல்வி உரிமையை பறிப்பதற்கும் சமூக நீதிக்கு எதிரானதாகவும் கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரானதாகவும் பல வரைவு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. அதை எப்பொழுதும் போல இந்தியாவில் பிற மாநிலங்கள் கவனித்து கொண்டு இருந்தாலும் அதனை விரைவாக எதிர்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக சமூக நீதியின் மண்ணாக விளங்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையிலேயே அதை அறிவித்த அடுத்த நாளே சட்டப்பேரவையில் அதை கண்டித்தும் அதை நிறைவேற்றக்கூடாது என்றும் தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒருமித்த குரலாக சட்டப்பேரவையில் ஒரு தனி தீர்மானத்தை அவரே முன்மொழிந்து நிறைவேற்றியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து திமுகவினுடைய மாணவர் அணியும் இணைந்த பிற மாநில அமைப்புகளாக இருக்கக்கூடிய மாணவர் அணியினுடைய கூட்டமைப்பை கொண்டு ஒரு மாபெரும் போராட்டத்தை சென்னையிலேயே அடுத்த நாள் அங்கே நடந்தேறியிருக்கிறது. இப்போ ஒரு மாத காலத்துக்குள்ளாக இதற்கான கருத்துக்களை வழங்கலாம் என்று சொல்லி அது நாளை நிறைவு பெறுகிறது. இந்த நிலையில்தான் இதற்கான கண்டனங்களையும் எதிர்ப்பையும் கருத்துக்களாக வழங்கி கொண்டிருக்கிறோம் மின்னஞ்சல் மூலமாக என்று இருக்கிற நிலையில் டெல்லியிலேயே அதற்கான ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் ஆணையிட்டதற்கு ஏற்ப, அதுவும் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் அதே போல முக்கிய வாய்ந்த தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய வகையிலும் இது நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அறிவித்ததற்கேற்ப நாளை ஜந்தர் மந்தரில் காலை 10 மணி அளவிலே ஒரு மாபெரும் அறப்போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய ஐயா டிஆர் பாலு அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இரவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்கக்கூடிய நிகழ்வாக சற்றப்ப நாங்கள் 200-300 என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் அதை கடந்தும் செல்லலாம் என்ற அளவிற்கான மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பங்கேற்கக்கூடிய வகையில் நாளை காலை ஜந்தர் மந்தரில் 10 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. பெரும் ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய வாய்ந்த தலைவர்களாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள், அதே போல திரு சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ், அதே போல் டிஎம்சி சார்பாக சுதீப் பண்டபத்ரியா, மனோஜ்குமார் ஜா, ஜான் பிரிட்டோ, பிரேமச்சந்திரன், திரு திருமாவளவன், திரு சுப்பராயன் அல்லது திரு செல்வராஜ் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றவும் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் உள்ள எஸ்எஃப்ஐ, ஏஎஸ்எஃப் உள்ளிட்ட பிற மாணவரணியினுடைய அமைப்புகளினுடைய நிர்வாகிகளும் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். ஜேஎன்யூ, டெல்லி யூனிவர்சிட்டி ஆகிய பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவர் அமைப்புகளும் இந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்கிறார். ஏதாவது கேள்விகள்? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்ப இருக்கிற காரணத்தினால அவர்கள் மூலமாகவே எங்களுடைய மெமரண்டத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கு. கடந்த முறை புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டப்ப தேர்வுகள் யூஜிஎல் கொண்டு வந்தாங்க. அந்த தேர்வின் அடிப்படையில் டெல்லியில் உள்ள பல்கலைக்கழகங்களை தமிழ்நாட்டு
அமல்படுத்திட்டாங்க. இப்போ இந்த யூஜிசி புதிய விதிமுறைகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அது அமலாகாம இருக்குன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா சார்? ஒரு செய்தி என்னென்னா, அது ஒரு பாலிசி. ஆனால் யூஜிசி என்பது ஒரு அட்வைசரி பாடியாக தான் கான்ஸ்டியூட் ஆகிருக்கே தவிர, இந்த பல்கலைக்கழகங்களை கான்ஸ்டியூட் பண்ணக்கூடிய அதிகாரம் மாநில சட்டப்பேரவைக்கு தான் இருக்கிறது. அந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுகிற சட்டத்தின் அடிப்படையில் தான் ஒரு பல்கலைக்கழகங்களே உருவாக்கப்படுகிறது. அது நிர்வகிக்கக்கூடிய அத்தனை கட்டமைப்புகளும் அதற்கான விதிமுறைகளையும் அனைத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது அந்த சட்டத்தின் வழியில் தான். யூஜிசி என்பது உருவாக்கப்பட்டதே ஒரு எஜுகேஷனில் ஒரு மாடர்ன் டெக்னாலஜியும் சயின்டிஃபிக் டெக்னாலஜிஸை ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இந்த எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் கல்வியினுடைய தரத்தை நிர்ணயிப்பதற்காக சில வழிகாட்டுதலை வழங்குவதற்கு ஒரே யூனிஃபார்மிட்டி கொடுக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தவிர, அதற்கு சட்டமேற்றுகின்ற ஒரு மாநில சட்டப்பேரவையும் அதன் அரசினுடைய அதிகாரங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் யூஜிசிக்கு என்பது இல்லை. அது வரம்பு மீறிய ஒரு செயலாகவே நாங்கள் பார்க்கிறோம். உறுதியாக நீதிமன்றங்களில் கூட இந்த கேள்விகள் எழுப்பப்படும் என்பதில் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். எனவே இந்த முனைப்பு என்பது ஒன்றிய அரசினுடைய ஒரு குட்டி விட்டு பார்க்குறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கல்வியை ஒட்டுமொத்தமாக அவர்கள் அபகரிக்க பார்க்குறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி தந்த தந்தை நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழங்கிய உரிமைகளை எல்லாம் மாநில அரசிடமிருந்து அபகரிக்கிற எல்லா நோக்கத்திலையும் ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக இப்பொழுது கல்வியில் முழுவதுமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முற்படுகிறது. அதற்கு யூஜிசியை வைத்து குறிப்பாக அவங்க முனைவதை எப்படின்னா, சான்சலராக இருக்கக்கூடிய ஆளுநரை கொண்டே மொத்தமாக நடத்திவிடலாம் என்று கருதுகிறார்கள். இது மாநில உரிமைக்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் மாநில அரசினுடைய சட்டப்பேரவையும் இதை அதை தாழ்த்துகின்ற வகையில் அதற்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த இறையாண்மையை மீறுகிற செயலாகவே கருதப்படுகிறது. எனவே நிச்சயமாக இதை நிறைவேற்றுவதில் கூடாது என்பது நாங்கள் உறுதியாக நின்று போராடுகிறோம். இது ஒரு தொடக்கம்தான். இந்த போராட்டம் இன்னும் நீளும். நாளை 4 மணி நேரம் கேட்டிருந்தோம், 2 மணி நேரம். ஆமாம், நாளை காலை நாங்கள் ஜந்தர் மந்தரில் நடத்துவதற்காக ஏற்கனவே விண்ணப்பித்து இருந்தோம். அது ஒரு பெரிய நீண்ட போராட்டமாக நடைபெறக்கூடிய அளவிற்கு தான் நாங்கள் திட்டமிட்டு இருந்தோம். ஏன்னா திமுகவினுடைய மாணவரணி சார்ந்தவர்கள் என்று கலந்து கொண்டாலும் கூட அதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும் அளவில் பங்கேற்று இந்த போராட்டத்தினுடைய வலிமையை நாடறிய செய்யக்கூடியவர்கள், இதனுடைய முக்கியத்துவத்தை உணரக்கூடிய வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இங்கே பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதுதான் நாடு உற்று நோக்குகிற ஒரு நிகழ்வாக நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முக்கிய வாய்ந்த தலைவர்கள் இதில் பங்கேற்று உரையாற்றுகிறார்கள். கண்டன உரையாற்றி நாட்டினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான ஒரு நிகழ்வாய் அமையக்கூடும் என்பதற்காகத்தான் நாங்கள் அதற்கான நேரத்தை கூடுதலாக கேட்டிருந்தோம். ஆனால் காவல்துறையினர் வழங்கக்கூடிய நேரமாக ஒரு 2 மணி நேரம்தான் அதற்கான ஒதுக்கீடாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அதை குறித்து ஏற்கனவே பேசி நாங்கள் உறுதிப்படுத்தியதனால் நாளை காலை 10 மணி அளவில் அந்த அறப்போராட்டம் தொடங்கி 12 மணி அளவில் அதை நிறைவு செய்ய இருக்கிறோம் என்பதனை தெரிவித்துக் கொள்வோம். எனவே ஊடகங்கள் கண்டிப்பாக வருகை தந்து இந்த நிகழ்வினை இதனுடைய முக்கியத்துவத்தை, இதன் அவசியத்தை உணர வைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எல்லோரும் வருகை தந்து அதனை கண்டிப்பாக ஒளிபரப்ப வேண்டும். அதே போல் நாட் ஓன்லி திஸ் ஒன் இந்த மீடியான்னு இல்லாமல், விஷுவல் மீடியான்னு இல்லாமல், பிரிண்ட் மீடியாஸில் இருக்கவங்களும் கண்டிப்பாக வருகை தர வேண்டும் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்கள் மூலமாக வெளியிடப்படுகிற செய்தியும் என்பது இந்த நாட்டிற்கும் நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற ஒரு வகையிலான மாணவர்களுடைய கல்வி உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு போராட்ட களத்தை நாட்டிற்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று இதன் மூலம் வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.